இந்த பாலம் வந்து செய்து வந்து உள்ளுக்குள்ள உரிய அந்த பாகங்கள் வந்து இந்த பகுதி இருக்குல்ல இதுதான் வந்து அலாஜனா கையை காட்டுங்க. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கண்டாவள பிரதேசத்தில் நினைக்கிறேன் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கண்டாவள பிரதேசம், அதாவது புளியம்போக்கனை பக்கத்துக்கு அந்த பாலத்தில் நினைக்கிறேன் வந்து இந்திய இலங்கை இராணுவத்தினர் வந்து மிகவும் வேகமாக இந்த 110 அடி பாலத்தை வந்து உருவாக்கி கொண்டும் இருக்கிறார்கள். இன்னும் வந்து முழுமை முறையில் தற்போது வந்து இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக தான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். உண்மையிலே வந்து மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த பாலத்தை போட்டுக்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தற்போது வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இரண்டமட குளத்திலிருந்து நீர் திறந்து இருக்கிறபடியால் இரண்டமட குளத்திலிருந்து நீர் வந்து மிகவும் வேகமாக வந்து கொண்டு போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நிலையில் தான் இந்த பால வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இது தொடர்பாக ஒரு முழுமையான காணொலி தான் இருக்காமல் இப்போது வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். தற்போது இந்திய இராணுவத்தின் ஏற்பாட்டில் இந்த கட்டி வருகின்ற இந்த பெய்லி பாலம் என்கின்ற பாலம் இன்னும் ஒரு குறுகிய நாட்களில் 2 நாட்களில் வந்து இந்த பாதை ஊடாக மக்கள் பிறந்தனிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக பயணிக்கலாம் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு உண்மையான பதிவுகள் அனைத்தையும் பதிவிட்டு கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அடித்தளங்களை வந்து போட்டு முடிச்சிருக்கிறோம். இஞ்சாட இதோட முடியுது பாலம். இதில் பாருங்க, மேலே டபுள் பட்டுக்கு அடிக்கணும், நடுவில் வந்து உயர்த்தி அடிக்கணும். கிட்டத்தட்ட வந்து அது 10 அடிக்கு மேலே இருக்குது அந்த உயர நடுவில். இப்போ பின்னால் இப்போ வந்து வெயிட் போட்டு கொண்டிருக்கிறோம். வெயிட்டை ஏற்றி போட்டு தான் இப்போ இங்கே தள்ள போயிடும். இந்த பாருங்கள், இந்த டபுள் பட்டில் இருக்குது. இந்த டபுள் பட்டில் இருக்கிறது தான் அதில் இருக்க போல் இருக்குது. அப்படியே இந்த டபுள் பட்டில் இருக்கிற இது வந்து அந்த மூளைக்கு போகும். அதேமாதிரி இஞ்சால தொங்கல் இருக்கிறது வந்து இதில் வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாரி தான் அந்த ஒழுங்கலை செய்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு இந்த பணிகள் தான் நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து கொஞ்சம் வந்து முன்னே தள்ளி இருக்கணும் பாருங்கள். இதுக்குள்ளே இவ்வளவு தான் இன்றைக்கு வந்து செய்திருக்கணும். இங்கே பாருங்க அப்படி இருக்கணும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு வந்து கட்டியிருக்கணும். இங்கே கட்டி இஞ்சால முடிச்சு இஞ்சால அப்படியே தள்ள போயிடும் பாருங்க. இங்கே இதில் வச்சு தான் இந்த பாலத்தை இப்படி தள்ளினோம். அங்கால ஒரு 20 அடிக்கு போயிட்டுது. இன்னொரு கொஞ்சம் தூரம் போகணும். இந்த பகுதி தான் வந்து இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த கான்கிரீட் போட்ட இடத்துக்கு போகுது. பாருங்கள், எந்த பெரிய பாலம் உண்டு. பாலம் இப்போ தற்போது வந்து இந்த பாலம் வந்து செய்து வந்து குறையில் இருக்குது. உள்ளுக்குள்ள உரிய அந்த பாகங்கள் வந்து போடுறதுக்கான வேலை திட்டம் இருக்குது. இப்போ வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து டீ டைமுக்கு போயிருக்கணும். இதை முடிய தான் வந்து மற்ற வேலையில் செய்ய போயிடும். அப்படி இருக்க வேண்டும். பாருங்கள், டீ டைம் முடித்து வெறியினம் பாருங்கள் இந்திய இராணுவத்தினர். இதெல்லாம் இப்போ டைட் பண்ணி கொண்டிருக்கணும். மேலே பாருங்க, ஒரு பாலத்தின் ஒரு பாகத்தை பாலாஜனா கையை காட்டுங்க. பாலாஜனா கை காட்டுங்க.
இங்கே கையை காட்டுங்க இங்கே திரும்பி காட்டுங்கப்பா. ராணுவ அதிகாரிகள் வந்திருக்கிறோம். சில இந்திய ராணுவத்தில் சந்திக்கணுமா தெரியல. பாருங்க முன்னுக்கு பாருங்க ராணுவ கமாண்டரால் வந்து அங்கே போயிட்டு அதை கழிச்சு இந்த பாலத்தை இழுக்கிறதுக்கான வேலை திட்டங்களை வந்து நகர்த்தி கொண்டு பார்க்கணுமே இருக்குது. இந்த பாருங்க இந்த பாலம் வந்து வேலை மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்குது. பாருங்க பாலத்தை தள்ள போயின மிஞ்சாலப்போ வந்து அதிகாரிகள்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க முன்னுக்கு இதில் வந்து இலங்கை இராணுவத்தில் நினைக்கிறேன் தள்ளுறதுக்கு பாருங்க. இலங்கை ராணுவம் இந்திய ராணுவத்தை சேர்ந்து வந்து இந்த பாலத்தை இப்போ தள்ளி இப்போ அங்காள பறை கொண்டு போய் நம்ம பாருங்க முன்னுக்கு. கோமான் கொடுத்து இதால் இன்னொரு இந்திய ராணுவம் வந்து இன்னொரு கோமான் கொடுத்து வந்துருக்காரு. விஜயடியாக தந்தார் இது சமைச்சு பாருங்க ராணுவ அதிகாரிகள் வருகிறோம். இல்லை பாருங்க பாலத்தை பார்த்துட்டு போயிடும் ராணுவ தளபதி மேயர். அதில் பாருங்க அந்த மற்ற பக்கத்தில் இந்திய மற்றும் இலங்கை இராணுவ அதிகாரிகள் வந்து சந்தித்து கொண்டிருக்கணும். அவர் தான் அந்த அதிகாரி, ஒரு கமாண்டரோ அல்லது என்னன்னு தெரியல. இந்த பாருங்க அவர் தான் திடீரென்று வந்து இந்த பாலங்கள் எல்லாம் பார்த்து பார்வையிட்டு கொண்டு இப்போ இந்திய ராணுவம் வந்து செய்து முடிஞ்ச பாலத்தான் வந்து அவர் பார்வையிட்டு கொண்டு இருக்கிறார். அதுக்குரிய இன்ஜினியர் வந்து அதுக்குரிய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நடக்குன்றதையும் பார்க்க போகிறோம். அதை விட இந்திய ராணுவத்தில் மற்ற பக்கத்தான வேலைகளையும் தொடங்கி இருக்கணும். பால வேலைகள் முடிச்சு பாருங்க ராணுவத்தில் போட்டு இருக்கிறோம். இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கிறோம் பாருங்க.
இது ஏற்றி வேண்டாம் இங்கே வாங்க இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் எல்லாம் சேர்ந்து இந்த பாலத்தை தள்ள போயிடும். அதாவது இந்த ஜேசிபியை வச்சு தான் இந்த பாலத்தை தள்ள போயிடும். ஒன்றுக்கு இந்த ஜேசிபி தான் தள்ளி கொடுக்க போகுது. இதில் இருந்து அப்படியே பாலங்கள் தள்ளி கொண்டு போயிடும். கஷ்டப்பட்டு பாலம் போகுது, மெதுவாக போகுது பாருங்க பாலம். இங்கதான் வேற ஒரு ரெண்டு நாள் வேற இல்லை. ஆ